ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சென்னையில் இருக்க விஜிபி வண்டர் வேர்ல்டு அதுக்கு தான் நாங்கள் போனோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உள்ள என்ட்ரன்ஸில் கிறிஸ்மஸ்க்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு உள்ளே விளையாடுறதுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 750, 2.5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து 400 ருபீஸ் வாங்குகிறாங்க. உள்ளே வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஃபுட்டு வந்து அலோடு கிடையாது. எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் எடுத்துகிட்டு போகல. அதனால் உள்ளே தான் நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். இங்கே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக எல்லாமே டெக்கரேஷன் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே என்னென்ன கேம் இருக்குதுன்னு பார்க்கலாம். குட்டீஸ்க்காக ஏரோப்ளேன் ரைடு இருக்குது. டகாடான்னு ஒரு கேம் இருக்குது. அதில் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விளையாடலாம். உள்ளே வந்து கேன்டீன் இருக்குது. அங்கே கேன்டீனில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து கிட்ஸுக்கு வந்து பலூன் கேம் இருக்குது, பலூன் ஏரியா. அண்ட் தென் வந்து அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஸ்டேஷனில் இப்போ ட்ரெயின் வச்சு தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு கேம் இருக்குது, கிட்ஸ் கேம் இது. அது பக்கத்தில் வந்து கிட்ஸ் கார்னிவல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த கார்னிவலில் வந்து நிறையா வந்து கேச்சிங் ஃபிஷ்ஷு அந்த ஆங்க்ரி பேர்டு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொலம்பஸ் கேம் மாதிரியே வந்து இது ரொட்டேட்டிங் கொலம்பஸ் மாதிரியே இருக்குது. அது பக்கத்துலேயே பெண்டுலம் கேமும் இருக்குது. ஸோ நல்லா அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக நம்ம வந்து இந்த கார்னிவல் கேம்ஸ்க்குலாம் செப்ரேட்டாக பே பண்ணி வாங்கணும் டோக்கன். ஒரு 5 கேம் இருக்குது. ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆள் விளையாடுறதுக்கு 100 ருபீஸ் பே பண்ணி வாங்கணும். அந்த ஒவ்வொரு டோக்கனுக்கும் தனித்தனியாக விளையாடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணி நிறைய பேர் வராங்க. ஸோ இப்போ தான் நம்ம ட்ரம்பலைன் கேமுக்கு போகிறோம். எப்படி குதிக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் குதிக்கணும். அட் அ டைமில் 2 பேர் ஒரு இடத்துல குதிக்கக்கூடாது. ஸோ ஒருத்தர் வந்து சென்டரில் குதித்து விளையாடணும். ரொம்ப ஸ்டண்ட் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் டேஞ்சரஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளையாடும்போது நம்ம வந்து இன்னொருத்தர் குதிச்சா அவங்களுக்கு பாதிப்பு ஆகும் அப்படிங்கிற சேஃபாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோப்பில் வந்து கட்டி இந்த கேம்ஸும் இருக்குது. ஸோ இந்த கேம் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடினாங்க. பட் ஒவ்வொரு கேம்ஸுக்கும் சர்டைன் வெயிட் கணக்கு இருக்குது. அது இல்லாமல் ஈவினிங் 4:30 போல் கேம் 4:30லேருந்து 7:30 வரைக்கும் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஏதாவது பண்ணுறாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் தென் நிறையா சாங்ஸ் பாடுறது அந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது. கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இதில் இருக்குது. இப்போ நிறைய கிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகி எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஓவராலாக வந்து அந்த கொலம்பஸ் கேமும் எப்படி சுற்றுது அப்படிங்கிற வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பாருங்கள், அங்கே வந்து இது நம்மளும் போட் மாதிரி வச்சு பார்ப்போம். இப்போ அதில் வந்து சென்டரில் உட்காருவோம். இதில் பார்த்திங்கன்னா பார்டரில் உட்காந்து வர மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. எல்லாமே இது வந்து பெண்டுலம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதுவும் ரவுண்டாக ஷேப்பில் வச்சு எட்ஜஸில் உட்காந்து இதில் நல்லா ப்ராப்பர் சேஃப்டியோடு எல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கேம்ஸ்க்கும் ஒரு வெயிட் லிமிட் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் 85 kg தான் வந்து எந்த கேமாக இருந்தாலும் இருக்குது. அதுக்கு மேலே உள்ளவங்கள வெயிட் செக் பண்ணி பார்த்து அலோவ் பண்ணுறதில்ல கேம்ஸ்க்கு. இப்போ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து லைட் ஃபவுண்டெயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் எல்லாம் வந்து அந்த கிராசிங்கில் நடந்து எல்லாம் விளையாடுறாங்க, நல்லாயிருக்கு.
ஸோ இந்த ஃப்ளை டைனிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் ஒரு 7 o'clock தான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஒரு பர் பர்சனுக்கு 1000 rupees. வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து காமன் ப்ரைஸு. யார் வேணுமோ அவங்க மட்டும் செலக்ட் பண்ணி அது தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபால் கேமு. ஈவினிங் டைமில் நிறையா லைட்டிங் எஃபெக்ட்ஸோடு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவரால் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் தான் க்ளோசிங் டைமு. ஸோ 7:30 வரைக்கும் மேக்ஸிமம் எல்லோரும் இருக்காங்க. அந்த ஈவினிங் லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்து ஈவெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறது வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. என்டையர் டே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் அட்வென்ச்சரஸாக எல்லா குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலியாக அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ நல்லா இருக்குது இந்த இடம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் வந்து ஒரு விதமான ஜிப்லைன் வந்து நம்ம சைக்கிள் வந்து அந்த ரோப் மேலே ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை வந்து மேலே வந்து அந்த இடத்துல கயிறு கட்டி அப்படியே வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு புஷ் பண்ணி விடுவாங்க. ஸோ ஹேங்கிங் மோடில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு நிறையா எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இது பக்கத்தில் இருந்து ஃபோட்டோலாம் கூட எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ 70 rupeesக்கு நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து போயிட்டு வர்றது கொஞ்சம் வர்த்தாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு ஆல். எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.